கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலைகளிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலைகளில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். 1 நாளாகமம் 28 அதிகாரம் 9 வசனத்திலே, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீது ராஜா சாலமோனை நோக்கி இப்படியா சொல்கிறார், நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து. இந்த காலவேளையிலே நமக்கு செய்தி என்ன அப்படின்னா, தேவனை நாம் எப்படி தேடுகிறோம்? தேவனை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். காலம் கடைசியா இருக்கு. இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் அதுல அதிகமான காரியம் கெடுதல் இருக்கு, ஆனா சில காரியங்கள் நன்மையும் இருக்கு. ஒரு குடும்பம் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கு அப்படின்னா தேவன் கூட இருந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். செல்போன் மூலியமாக கோடிக்கணக்கா பணம் டிரான்சாக்ஷன் ஆகுது, எல்லாம் நடக்கு. எவ்வளவு தூரம் நல்லது இருக்கோ அவ்வளவு தூரம் கெட்டது இருக்கு. சில ஜெபகுறிப்பு வரும்போது அவங்க எனக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஆன்லைனில் நான் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன், பணம் அனுப்புனேன், அதுக்கப்புறம் எனக்கு அது எந்த ரெக்கார்டும் இல்லை, அந்த பணம் எனக்கு போச்சு அப்படிம்பாங்க. நான் எவ்வளோ பணம் சொல்லி கேட்பேன், அதெல்லாம் லட்சமாக சொல்லுவாங்க. அதிகால வேளையிலே தேவனை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய குடும்பம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை. அது ஒரு வேதனையான காரியம். யாரெல்லாம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களோ உங்க கூட தேவன் பேசுவார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் தூரமா போய் நஷ்டத்துல இருக்கும்போது, கஷ்டத்துல இருக்கும்போது, பிரச்சனையில இருக்கும்போது, போராட்டத்துல இருக்கும்போது, மாந்திரியத்துல கட்டப்பட்ட நிலைமையில இருக்கும்போது, விக்கிரத்துக்கு அடிமையா இருக்கும்போது, மனுஷனுக்கு அடிமையா இருக்கும்போது, பலவிதமான பிரச்சனையில் அகப்பட்டிருக்கும் போது கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். ரொம்ப கடன், கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது எனக்கே தெரியாம கண்ணீர் விட்டு அழுவேன். கையில பைபிள் எடுத்து வாசித்துட்டு இருப்பேன், பைபிள்ல சொட்டு சொட்டுன்னு அப்படியே கண்ணீர் வடியும். நான் சொல்றது எப்போனா 2015, 2016, 2014 அந்த ஸ்டேஜில். இன்னைக்கு பார்த்தா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சரி, இன்னும் மற்ற காரியங்கள் சரி, நான் எப்படி உயிரோட இருக்கேன், எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் எனக்கு உதவி செய்தார் என்று கையில பைபிள் எடுத்து வாசித்து நான் கண்டுபிடிச்சல் என்ன தெரியுமா? நம்முடைய தேவன் 24 மணி நேரம் நம்மளை பாதுகாக்கிறாரு. வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று வேதம் சொல்கிறது. வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், திரியேக தேவன் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எப்படி செயல்படுகிறார்? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர்
திரியேக தேவன் நம்முடைய வாழ்க்கையில எப்படி செயல்படுகிறார். ஒவ்வொரு காரியமா கையில பைபிள் எடுத்து வாசித்து கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். முதல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கடைசி காலம் செல்போன்ல பல மணி நேரம் உட்கார்ந்து கண்ணு தான் கெட்டு போயிடும். எனக்கு தெரிந்த நிறைய குடும்பங்கள் கண்ணாடி போட ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா பல மணி நேரம் செல்போன்லேயே உட்காந்துட்டாங்க. சின்ன பிள்ளைகள்லாம் கண்ணாடி போட ஆரம்பிச்சாச்சு. இப்போ அப்படிப்பட்ட காலத்துக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். தேவனை ஒரு மனுஷன் அறிந்து கொண்டால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களிலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்கு எதுக்கு தந்தார் அப்படின்னா, யாருமே கெட்டு போக கூடாதான். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமோ நம்ம எல்லாருக்கும் நித்திய ஜீவன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அப்போ பிதாவாகிய தேவன் நமக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தார் அப்படின்னா, சொந்த குமாரனை நமக்கு கிஃப்டா கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் விசுவாசிக்கும் போது அவன் கெட்டு போக மாட்டான். அவன் கெட்டு போக மாட்டான். என் வாழ்க்கையிலே நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பாக என்னோட வாழ்க்கையில நான் எங்கெல்லாம் மிஸ்டேக்கா இருக்கேன், நான் எங்கெல்லாம் இன்னும் சரி செய்து கொள்ளணும், எனக்கு பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து, பிதாவின் தேவனை அறிந்து, தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்கா தந்தார்ல. யாருமே கெட்டு போக கூடாது, எல்லாரும் நித்திய ஜீவன் அடையணுமா? எல்லாருக்கும் நித்திய ஜீவன், எல்லாருக்கும் நித்திய ஜீவன். நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும். இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ நம்ம யாருமே கெட்டு போக மாட்டோம். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து தியானிக்க ஆரம்பித்த காரியங்களை நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப முதல்ல ஒரு மனுஷன் தேவனை அறிந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை கெட்டு போக மாட்டோம். இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள எந்த அளவுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம். 2015 நான் பிசினஸ் லாஸ்ல இருந்தேன். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உட்காந்து கையில பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருப்பேன். கூடயே வாசிப்பேன். ஏன்னா வியாபாரத்துல எல்லாம் நஷ்டம். கையில பைபிள் தான் இருக்கும். கலர் கலரா ஸ்கெட்ச் வச்சிருப்பேன். உட்காந்து பொறுமையா வாசிச்சுட்டு இருப்பேன். அந்த ரவிராஜ் தான் இன்னைக்கு உயிரோட இருக்கு. ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலே தோல்வியோ பிரச்சனையோ பாடுகளோ வரும்போது பிரசங்கில் அழகா எழுதப்பட்டிருக்கு. எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் கஷ்டப்படும் போது கையில பைபிள் தான் வாசிச்சுட்டு இருந்தேன். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. வாழ்வு காலத்தில் நன்மை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய் என்று எழுதப்பட்டிருக்கு. வாழ்வு காலத்தில் நன்மை அனுபவித்து தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். என்னோட வாழ்க்கையில நான் வியாபாரத்துல நஷ்டப்பட்டிருக்கும் போது அது தாழ்வு காலமா இருந்துச்சு. சிந்தனை செய்து கொண்டிருந்தேன். என் வாழ்க்கையில நான் நல்லா வாழும்போது என்னெல்லாம் பண்ணேன், நஷ்டத்துல இருக்கும்போது தாழ்வு காலத்துல இருக்கும்போது சிந்தனை செய்து கொண்டிருந்தேன். அப்படி சிந்தனை செய்யும் போது கையில பைபிள் மட்டும்தான் இருந்துச்சு. கையில பைபிள் மட்டும் இருக்கும்போது ஆல்ரெடியே என்னோட வாழ்க்கையில நான் விக்கிரத்துக்கு, மாந்திரியத்துக்கு, மனுஷனுக்கு பணம் கொடுத்து ஃபெயிலியர் மாடல் அப்படிம்பாங்க, தோல்வி, நஷ்டம் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில வந்துட்டு. ஆனால் கையில பைபிள் மட்டும் இருந்துச்சு. கையில பைபிள் மட்டும் இருக்கும்போது எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம்
கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் எப்படி மாற்றம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, என்னோட வாழ்க்கையிலே நான் எங்கெல்லாம் இருள்ல கட்டப்பட்டிருக்கேன், எங்கெல்லாம் மாந்திரியத்தில் கட்டப்பட்டிருக்கேன், எங்கெல்லாம் விக்கிரத்தில் கட்டப்பட்டிருக்கேன், எங்கெல்லாம் மனுஷனை நம்பி பின்னாடி போயிட்டு இருக்கேன், இதுலேருந்து வெளியில வர்றதுக்கு தேவன் எனக்கு கிருபை தந்தார், அந்த ஞானத்தை தந்தார். இப்படி பல காரியங்கள் சொல்ல முடியும். யோவான் 3ஆம் அதிகாரம் 17, 16 ஆகிய வசனங்களிலே 16, 17 ஆகிய வசனங்களிலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் விசுவாசிக்குமோ கெட்டு போக மாட்டான். என் வாழ்க்கையிலே இந்த 2025 உயிரோட இருக்கேன் அப்படின்னா நான் ஒரே வார்த்தை சொல்லிடுவேன், உயிர் பிச்சை அப்படின்னுவேன். தேவனுடைய ஈவு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு, அவ்வளவுதான். ஒரு மனுஷனுக்கு உயிரோட இருக்கிறான் அப்படின்னாலே அது தேவனுடைய ஈவு, தேவனுடைய கிருபை மட்டும்தான். சொல்றதுக்கும் பெருமை பாராட்டுறதுக்கும் ஒண்ணுமே கிடையாது. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், தேவனுடைய மகிமை இழந்து போயிட்டாங்க. ஒரு மனுஷன் இந்த பூமியில பாவம் செய்யும் போது தேவனுடைய மகிமை இழந்து போயிருந்தான், தேவனுடைய பாதுகாவல் இழந்து போயிருந்தான். கர்த்தரை விட்டு ஒரு மனுஷன் தள்ளி போகும்போது அவனுடைய வாழ்க்கை அந்தகார இருள் மட்டும்தான் இருக்கும், வெளிச்சம் இருக்காது. ஆனா இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்டெடுக்க வந்தார். இந்த காலவேளையிலே நமக்கு செய்தி என்ன அப்படின்னா, முதலாவது நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவிக்க வேண்டும். தேவனை அறிந்து கொள்ளும் போதே நம்ம வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ஒரு குடும்பம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா நம்ம கூட பரிசுத்த ஆவியானவர் பேசிட்டே இருப்பார், வசனத்தின் மூலியமா பேசிட்டே இருப்பார். நான் எப்போதுமே சொல்லுவேன், கையில பைபிள் எடுத்து வாசிங்க அப்படிம்பேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது நான் வசனத்தின் மூலியமா அவங்க கூட பேசிட்டே இருப்பார். தேவனை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவிக்க வேண்டுமா? முதலாவது தேவனை அறிந்து, இரண்டாவது உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும். உத்தம இருதயம் வேணுமா, உற்சாக மனசு வேணுமா? 2 பாயிண்ட் இருக்கு அதுல. உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே உத்தம இருதயத்தையும் காணோம், உற்சாக மனசையும் காணோம். உற்சாக மனதோடு நம்ம தேவனை சேவிக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நிறைய குடும்பத்துல இல்ல பிரதர் அப்படின்றாங்க. தேவனை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உற்சாகம் வேணும். நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறதுக்கு நமக்கு என்னதென்ன வேணும்? உத்தம இருதயம் வேணுமா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை உத்தம இருதயம் இருக்குமானால் அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களிலே ஆபிரகாம் எப்படிப்பட்டவர் என்று அழகா எழுதப்பட்டிருக்கு. அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு. ஆபிரகாமுடைய இருதயத்துக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா உண்மை இருந்துச்சா? ஆபிரகாமுடைய இருதயத்துக்குள்ளே உண்மை இருந்துச்சு. அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு. அப்போ ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ளே உண்மை இருக்கா, உத்தமம் இருக்கா என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. அப்போ முதல்ல தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவிக்கிற பிள்ளைகளா இருக்கணுமா? மூணாவது நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார்.
24 மணி நேரம் நம்ம இருதயத்தினுடைய நினைவு எந்த பக்கம் திரும்புது, ரைட் திரும்புதா லெஃப்ட் திரும்புதான்னு சொல்லி தேவனுக்கு தெரியும். இப்ப நிறைய குடும்பத்துல பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னா, உதட்டளவுல இருக்கு, இருதயமோ தூரமா இருக்கு. பிரச்சனை அங்கதான் ஆரம்பிக்கு. ஏன்னா சில குடும்பத்துல கால வேளையில வீட்டுல கடன் பிரச்சனையா இருக்கும், குடும்ப பிரச்சனையா இருக்கும், வாழ்க்கை பிரச்சனையா இருக்கும். கோர்ட்டு கேஸ்ல போயிட்டு இருப்பாங்க, காலையிலே ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இருதயம் எப்படி இருக்கு? இருதயம் தேவனை சார்ந்திருக்கா, இந்த உலகத்தை சார்ந்திருக்கா? தூங்கி எந்திரிச்ச உடனே நிறைய குடும்பத்துல காலையில் உள்ள எல்லா காரியம், இன்னைக்குள்ள எல்லா ப்ரோக்ராம் ஃபுல்லா மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இருதயத்துல நினைவுல ஃபுல்லா என்ன இருக்கும்? இந்த மாசம் இவ்வளவு ரூபா பணம் தேவை இருக்கு, இவ்வளவு ரூபா தேவை இருக்கு, இஎம்ஐ இவ்வளவு இருக்கு, ஃபைனான்ஸ் இவ்வளவு கட்ட வேண்டியிருக்கு, ஸ்கூல் ஃபீஸு, வீட்டு வாடகை, கடை வாடகை, வண்டி லோனு, கார் லோனு, ஜுவல் லோன் சொல்லி ஒவ்வொரு லிஸ்டா பெரிய லிஸ்டே இருக்கும். இது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அவங்கள நெருக்கும் போது அவங்க நிறைய காரியத்தை யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மனுஷன் என்னை தேவன் தான் வழி நடத்துறாரு, நான் தனியா இல்லை, என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, அந்த நினைவு நம்ம இருதயத்துக்குள்ள இருந்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். அதே நேரத்தில் இருதயத்துக்குள்ளே உத்தம இருதயமா இருந்துச்சுன்னா ஆசீர்வாதம். தேவனை அறிந்து கொண்டால் ஆசீர்வாதம். ஒரு குடும்பம் தேவனை அறிந்து கொள்ளாமல் விக்கிரத்துக்குள்ளேயோ அப்படி இல்லைன்னா உலக வழிபாடுகளுக்குள்ளேயோ இல்ல அந்நிய தேவர்களை சேவித்தாலோ இல்ல விக்கிரத்தை பணிந்து கொண்டாலோ அந்த குடும்பம் ஆட்டோமேட்டிக்கா தீட்டுப்பட்டுரும், அருவருப்பாயிரும், சாபத்துக்குள்ள போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தா வெளிச்சமே இருக்காது. அவங்க செய்யற எல்லா காரியத்திலுமே மிஸ்டேக் மட்டும்தான் இருக்கும். சாலமோன் ராஜாவுக்கு தாவீது ராஜா சொல்றாரு, பிள்ளைகிட்ட சொல்றாரு, முதல்ல நீ தேவனை அறிந்து கொள், ரெண்டாவது உத்தம இதயத்தோடு உற்சாகமானதோடு சேவிப்பா. ஒரு அப்பா பிள்ளைகிட்ட சொல்லி கொடுக்காரு, நீ முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா? தேவனை அறிந்து கொள். ரெண்டாவது உன் இருதயம் எப்படி இருக்கணும்? உத்தமமா இருக்கணும், உற்சாகமா சேவிக்கணுமா. அடுத்தாப்புல மூணாவது பாயிண்ட், கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து. இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கலாம். உங்க இருதயத்தை ஆராய்ந்து பார்த்தால் அதுல என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்கு? உங்க இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் இருக்கணும். இருதயத்துக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா, உலக கவலையோ உலகத்துல மற்ற காரியங்களோ இல்ல ஐஸ்வர்யத்தின் மயக்கமோ இல்ல நிறைய காரியங்கள் உண்டு. இதெல்லாம் இருதயத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அவங்க அது பின்னாடி போயிட்டு இருக்கான்னு அர்த்தம். கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து. அப்போ ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பாக கர்த்தர் எதை டெஸ்ட் பண்றார் அப்படின்னா, இருதயத்தை பரீட்சை பார்க்கிறாரு. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது சில குடும்பத்துல குப்பை தான் உள்ள இருக்கும், அசுத்தம் உள்ள இருக்கும், அருவருப்பு உள்ள இருக்கும், தீட்டான காரியம் உள்ள இருக்கும், அந்தரங்கத்திலே கேடான காரியம் உள்ள இருக்கும். இதெல்லாம் எங்க உள்ள இருக்கும் அப்படின்னா இருதயத்துக்குள்ளதான் இருக்கும். வெளியில பார்த்தா டிப்டாப்பா இருப்பாங்க, வெளியில பார்த்தா யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இருதயம் பார்த்தா கேடான சில காரியம் இருக்கும். ஏன் ஒரு குடும்பத்துல ஆசீர்வாதம் வரல அப்படின்னா, இருதயம் சுத்தமா இல்லை. இருதயம் சுத்தமா இருந்தாதான் வீட்டுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதம் வந்துருமே. ஒரு குடும்பத்துல எங்கப்பா பிரச்சனை சொல்லி தேடி தேடி கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா இருதயத்துக்குள்ள எப்பெல்லாம் கேடு வருதோ அவங்களால உத்தம இதயத்தோட வாழ முடியாது, பரிசுத்தமா வாழ முடியாது,
தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்க முடியாது. அவங்க தேவனை அறிந்து கொள்ளாமல் உலகத்துல ஏதோ ஒரு காரியத்துல போய் அடிமையில போய் சிக்கிக் கொள்வாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இருதயத்துக்குள்ள சுத்தம் இல்லை, இருதயத்துக்குள்ள ஒரு உண்மை இல்லை, கர்த்தரை குறித்து அறிவு இல்லை அப்படின்னாலே எல்லா சிக்கலும் உள்ள வந்துடும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் காலவேளையிலே இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, முதல்ல தேவனை அறிந்து உன் வாழ்க்கையில முதல்ல நீ என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனை அறிந்து, இரண்டாவது உத்தம இருதயத்தோடும் உற்சாகமாய், உத்தம இருதயம் பிளஸ் உற்சாகமாய், உற்சாகமான மனசோடு, உற்சாக மனசோடு, அது இரண்டாவது பாயிண்ட். மூணாவது, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறாருப்பா. உன் இருதயத்தையும் ஆராய்ந்து பார்ப்பாரு. உன் நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அறிகிறார். உன் இருதயத்துல என்ன நினைவு இருக்கு அதையும் கர்த்தர் டெஸ்ட் பண்ணுவார். நம்ம கடையில போய் ஒரு 500 ரூபாய் இல்லை ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ம ஜாமான் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். பொருளை 2 தடவை இல்லை 3 தடவை செக் பண்ணுவோம். ஏன்னா வேஸ்ட் ஆகிடக்கூடாது, தப்பாக வந்துடக்கூடாது. பணம் கொடுத்ததுக்கப்புறம் கணக்கு முடிஞ்சிடும். அதனால் அங்கேயே சில நேரத்தில் செக் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு பொருள் வாங்கிட்டு வருவோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பணம் கொடுக்குறோம், செக் பண்ணி வாங்கிட்டு வரோம். தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தரணும் அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ளே நினைவுல என்ன இருக்கு? சில குடும்பத்துல கெடுத்து சம்பாதிக்கணும், கொள்ளையடிச்சு சம்பாதிக்கணும், களவாண்டு சம்பாதிக்கணும், பொய் பேசி சம்பாதிக்கணும். அங்க இயேசு இருப்பாரா? வசனம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு, நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். ரவிராஜ ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா ரவிராஜ் இருதயத்துக்குள்ள நினைவுக்குள்ள என்ன இருக்கு அதை முதல்ல டெஸ்ட் பண்ணுவாரு, ஆராய்ந்து பார்ப்பாரு, ஆராய்ச்சி பண்ணுவாரு. ரவிராஜ் ஆசீர்வதிக்கிறதுக்கு ரவிராஜ் தேவனுடைய உள்ளங்கையிலே நான் இருக்கிறேனா, அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கிறேனா, இல்ல எங்கேயாவது ஓடி போயிட்டேனா, தேவனை எல்லாம் பார்ப்பாரு. அவருடைய உள்ளங்கையிலே நம்ம வரைந்து வைத்திருக்காருப்பா, ஆனா அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நம்ம இருக்கிறோமா, அதுதான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அவருடைய பலத்த கரத்துக்குள்ள ஒரு மனுஷன் அடங்கி இருந்தான்னா பெருமை இருக்காது, கோபம் இருக்காது, சண்டை இருக்காது, வைராக்கியம் இருக்காது, கசப்பு இருக்காது. ஒரு பெரிய பட்டியலே வரும். இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ள என்ன இருக்கு, நினைவுல என்ன இருக்கு, அவளை மன்னிக்க மாட்டேன், அவனை மன்னிக்க மாட்டேன், வைராக்கியம், பகை, எரிச்சல், கோபம், சண்டை, வீம்பு, எத்தனை காரியம் இருக்கு. தேவன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா முதல்ல இருதயத்தை டெஸ்ட் பண்ணுவாரு, நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் செக் பண்ணிடுவாரு, எல்லாம் செக் பண்ணிடுவார். அவருக்கு எல்லாம் தெரியும்பா. 2019 ஆமா 2019 ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அந்த ஹாஸ்பிட்டல்ல தலையில ஆபரேஷன் பண்ணுவாங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிருக்கும்போது ஒவ்வொரு ஐசியூ வார்டுலையுமே ஒவ்வொரு ரூம்லையுமே தலையில ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட நிறைய பேஷண்ட்டை பார்த்தேன். நிறைய பேருக்கு ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னும் அந்த ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வரல. அதுக்காக அங்க நிறைய பேர் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் பார்த்து தலையில ஏகப்பட்ட நரம்பு இருக்கான், மில்லியன் கணக்கில் நரம்பு இருக்குங்கிறாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே 24 மணி நேரம் உயிரோடு இருக்கிறோமா, அது தேவனுடைய கிருபை மட்டுமே, தேவனுடைய கிருபை மட்டுமே. நம்ம 24 மணி நேரம் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? பரிசுத்தமுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். நம்மளை 24 மணி நேரம் நித்தமும் பாதுகாக்கிறார். அவரை முதல்ல நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம இருதயத்துக்குள்ளேயோ நம்ம நினைவுக்குள்ளேயோ இல்ல நம்முடைய தேவையில்லாத காரியங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமானபடி இருந்தால் அந்த குடும்பம்
1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படும். பைபிளுடைய சட்டம், லா சட்டம், ஒவ்வொரு வசனம் வாசித்து பார்த்ததில்ல. ஒரு குடும்பத்தை தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய சமூகத்துல போய் தாழ்த்தி, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. தேவனுடைய சமூகத்துல போகும்போது தாழ்த்திடணும். மனுஷன் தான்ப்பா முகத்தை பார்ப்பான், தேவன் இதயத்தை பார்த்துட்டு இருக்காரு. நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அறிகிறார். அப்ப நம்ம வாழ்க்கையிலே நம்ம இதயத்தை பார்க்கும்போது அவர் எப்படி அங்க பார்த்துட்டு இருப்பாரு. நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, அவரை தேடணுமா, அவரை தேடணும்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போஸ்தலர் போட்டு தடவியாயிலும் தேடணுமா. ஏன்னா அந்த கடைசி காலத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கெல்லாமோ போறாங்க. ஆனால் தேவனை ஒரு குடும்பம் தேடணும். ஒரு குடும்பம் தேவனை தேடியாச்சுன்னா அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். என்னோட வாழ்க்கையிலே நான் பல லட்சங்கள் கடனில் உள்ள ஆளு. ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் தெரியுது, கர்த்தரை விட்டு தூர போயிட்டேன், கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன்னு சொல்லி என்பதை அறிந்து கொண்டேன். யாரெல்லாம் காலவில் இணைந்திருக்கிறீங்களோ, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாலும் குடும்பம் ஆசீர்வாதம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 27, 28 ஆகிய வசனம் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கணுமா. எப்படி கண்டுபிடிக்கணுமா? தடவியாயிலும் கண்டுபிடிக்கணுமா. தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே என்று எழுதப்பட்டிருக்கு. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம அவருக்குள்ளதான் இருக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். இந்த காலவேளையிலே நம்ம வாழ்க்கையிலே நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கிறோமா, இது எல்லாமே இதோட கிருபை மட்டும்தான். நமக்கு செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தரை தேடும் போது தென்படுவார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம கர்த்தரை தேடும் போது அவர் தென்படுவார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். சில குடும்பத்துல செல்போன்ல போய் நிறைய ஆப்பா போய் தேடுறாங்க, ஒவ்வொரு வெப்சைட்டா போய் தேடுறாங்க. அது கிடையாது. ஆவியோடு உண்மையோடு இருந்து தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கும் போது, தேவனுடைய பாதத்துல காத்திருக்கும் போது தேவன் தென்படுவார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் என்று எழுதப்பட்டிருக்கு. நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். ஒரு அப்பா பிள்ளைகிட்ட சொல்லி கொடுக்காருப்பா. எப்படி சொல்லி கொடுக்காரு அப்படின்னா, நீ அவரை தேடுனா தென்படுவாருப்பா, ஒருவேளை நீ அவரை விட்டுவிட்டா அவர் உன்னைய விட்டுருவாரு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இந்த காலவேளையிலே நம்ம விதமா யோசித்து பார்க்கணும். முதல்ல தேவனை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும், வேதத்துல தேடணும். அவர் நமக்கு என்னெல்லாம் கிஃப்ட் வச்சிருக்காரு, அவர் நம்மளை எப்படிலாம் ஆசீர்வதிக்கிறாரு, எப்படிலாம் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போறாரு, இந்த பூமியில நமக்கு என்னெல்லாம் வேலை இருக்கு, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கணுமா. நமக்கு பெரிய வேலை இருக்கு, நம்ம எல்லாருக்குமே பெரிய வேலை இருக்கு. எல்லாரும் நற்செய்தி சொல்லணும். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார், எப்படிலாம் நம்மளை மீட்டு எடுத்தார். நம்ம வாழ்க்கையில தேவன் நமக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு. அதை நம்ம சுவிசேஷமா அறிவிக்கணுமா. அது நம்ம மேல விழுந்த கடமை, எல்லார் மேலும் விழுந்த கடமை. யாரும் எங்கேயும் தப்பிச்சுலாம் போக முடியாது. நியாய தீர்ப்பு நல்ல கணக்கு கொடுக்கணும். இந்த பூமியில உயிரோடு இருக்கும்போது கர்த்தருக்காக நம்ம என்ன செய்றோம், அது முதல்ல தேவனை முதல்ல அறிந்து கொள்ளணும். ரெண்டாவது, உத்தம இருதயம் வேணுமா. உத்தம இருதயம், உண்மையான ஒரு இருதயம் வேணும். அது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, தேவன் எப்படிப்பட்ட தேவனா இருக்காது, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து அவர் நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. கடையில போய் ஒரு தங்கம் வாங்கும்போது பணம் கொடுக்கறதுக்கு முன்பாக நிறைய கேள்வி கேட்போம். இது
22 24 20 சொல்லி இந்த தங்கத்தை பத்தி கேட்போம். அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் நம்மளை பார்ப்பாரு. என் பிள்ளை உண்மையிலே மனம் திரும்பி இருக்காளா, உண்மையிலே மனம் திரும்பி இருக்காளா தேவன் பார்ப்பார். கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து, நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியம் இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடாது. நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அவர் அறிகிறார். என் இருதயத்தோட நினைவுல ஏதாவது கசப்பு இருக்கா, ஏதாவது யாரு மேலே கோபம் இருக்கா, எரிச்சல் இருக்கா, எல்லாமே தேவன் பார்ப்பார். ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற முன்பாக இவ்வளவு காரியம் தேவன் பார்ப்பார், கண்டிப்பா பார்ப்பார். அதே நேரத்தில் தகப்பன் பிள்ளைகிட்ட சொல்றாரு, நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார்ப்பா, நீ அவரை ஒருவேளை விட்டுட்டா அவர் உன்னைய என்றைக்கு கைவிடுவார் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. தாவீது ராஜா சாலமோனை பார்த்து இப்படி சொல்லியிருக்காரு. நம்ம வாழ்க்கையிலே நம்ம ஆவியோடு உண்மையோடும் தேவனை தொழுது கொள்றதுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதி, பரிசுத்த ஜாதி, ராஜாக்களும் ஆசாரியருமாக நம்மளை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கணும். அதே நேரத்தில் நம்ம தேவனை அறிந்து கொள்ளணும். சொந்த குமாரனை நமக்காக தந்திருக்கிறார். யாருமே கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்படணுமா, எல்லாரும் மனம் திரும்பணுமா, எல்லாரும் பாவ மன்னிப்பு பெற்றுக்கணும், எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். அதான் பிதாவின் சித்தம். நீடிய பொறுமையோடு இருக்காரு. நம்ம எல்லாரும் மனம் திரும்பி எல்லாரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். ஹல்லேலூயா. புதிய நாட்கள் ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிகள் அன்பு இருந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றி எடுத்து சொல்கிறோம்ப்பா. கர்த்தருடைய பாத விடையில நாங்கள் வருகிறோம்ப்பா. இந்த நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி. இணைந்திருக்கிற குடும்பத்தை உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுது கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். இரவு மூலமாக வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா மாறட்டும், ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறட்டும், துதிக்கிற பிள்ளைகளா மாறட்டும். உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க, உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, ஆவிக்குரிய கனிகளால் நிரப்புங்க, ஆவிக்குரிய வரங்களால் நிரப்புங்க. சிங்காசனத்தில் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பலனைகளை திறந்து பண்டசாலை திறந்து ஆசீர்வதிங்க. அவங்களுடைய கையின் கிரியை ஆசீர்வதிங்க, அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய சிரசின் மேல ஆசீர்வாதத்தை தைலத்தை ஊற்றுங்கப்பா. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. நிரம்பி வெளியிற பாத்திரமா மாறட்டும். பரிசுத்தவர்கள் நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாருடைய ஆவியை உங்களை இருதயங்களை அனுப்பினார் என்று பேசும்படி குமாருடைய ஆவியால் நிரப்பி ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலும் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. இந்த நாளிலும் கர்த்தருக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்பா. எங்களோட வாழ்க்கை தேவ திட்டத்துக்குள்ள இருக்கணும்ப்பா. உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே இறங்கி வாங்கப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் உயிர்ப்பீங்கப்பா. எங்க இதயத்தினுடைய நினைவு உலகத்துல காரியமா இருக்கக்கூடாதுப்பா. நாங்க எப்படி பரலோகத்துக்கு போகணும், நாங்க எப்படி வாழணும், இன்னும் எங்களோட வாழ்க்கையில என்ன குறை இருக்கு, நாங்க எப்படி மனம் திரும்பணும், பரிசுத்த ஆவியான எங்களுக்கு நீங்க சொல்லி தரணும்ப்பா. எங்களோட வாழ்க்கையில இரவும் பகலும் நாங்க எந்தெந்த காரியத்துல இன்னும் சீர் பொருந்தணுமோ, இன்னும் தேவனுக்கு பிரியமானபடி வாழணுமோ அந்த காரியங்களுக்கு கற்றுத்தரணும்ப்பா. உங்க விருப்பத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உமக்காக வாழ்றதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கட்டளைக்கு கீழ்படிய கற்படைய கைக்குள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. பரிசுத்தமா வாழ கிருபை தாங்கப்பா. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கிருபை தாங்கப்பா. நன்மை செய்ய கிருபை தாங்கப்பா. இடைவிடாமல் ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. எல்லாவற்றைக்கும் ஸ்தோத்திரம் செலுத்த கிருபை தாங்கப்பா. உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன்னு சொன்னீங்கப்பா. வசனத்துக்கு அப்பா கீழ்படிகிற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா, நடுங்குற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா, எங்களுக்கு தாங்கப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் ராஜரீக அபிஷேகம் பண்ணுங்கப்பா. கர்த்தருக்கா எழும்பி பிரகாசிக்கணும்ப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத தேசம் எத்தனையோ தேசம் இருக்குப்பா. எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்காம இருக்கிறாங்களோ அந்த எல்லா பகுதியிலுமே சுவிசேஷம் அறிவிக்கணும்ப்பா. அந்த கிருபை தாங்கப்பா. வாலிப பிள்ளைகளை எழுப்புங்க. கர்த்தருக்கா எழும்பி பிரகாசிக்கணும்ப்பா. உலகத்துக்கா ஓடின காலங்கள் போதும், மரித்து கிடந்த வாழ்க்கை போதும், செத்த வாழ்க்கை எல்லாம் அப்பா உயிர்ப்பிக்கப்படட்டும்ப்பா. ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்துல உயிர்ப்பிக்கப்படட்டும்.
ஒவ்வொரு குடும்பத்தின் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஆட்டுக்குட்டியான ஜீவபுஸ்தகத்துல எழுதப்படணும்ப்பா. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும்ப்பா. குடும்பமா ஆலயத்துல போய் நாட்டப்படணும்ப்பா. ஆலயத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. ஆலயத்துல நாட்டப்பட்டு ஆலயத்துல விசேஷமாக தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிற பிள்ளைகளா மாறணும். அப்படிப்பட்ட கிருபை தாங்கப்பா. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணநாள் கொண்டாடுறாங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு ஆசிரியங்க, 1000 தலைமுறைக்கு ஆசிரியங்கப்பா. அவங்களோட சந்ததி சந்ததியாக காண கிருபை செய்யுங்க. சில குடும்பத்திலே கற்பதுனியா ஜுபிறாங்கப்பா. கர்த்தர் மனமருங்கப்பா. உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. கடைசி காலத்துல யௌவன ஜனம் என்று எழுதப்பட்டிருக்கு. பிள்ளைகளை ஆசிரியங்க. மாசமா இருக்கங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. தாயும் பிள்ளையுமாக கர்த்தர் வேலை அடைங்க. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் பிள்ளைகள் கூடாது நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. சில குடும்பம் அப்பா இக்கட்டான சூழ்நிலை இருக்கு. கடன் பிரச்சனை, குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், தொந்தரவு. சில குடும்பத்தில் கோர்ட்டு கேஸ் நிறைய பிரச்சனை இருக்காங்கப்பா. அந்த உபத்திரத்தெல்லாம் மாற்றித்தாங்கப்பா. சில குடும்பத்தில் திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை கவலை கண்ணீராக இருக்குப்பா. எல்லாவற்றையும் மாற்றி குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை ஆசீர்வாதத்தை கட்டிடுங்க. விடுதலையாக்கப்பட்ட சந்ததியா இருக்கும். எல்லா குடும்பமும் ஆசீர்வதிங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, அதுக்குள்ள தேவைகளை சந்திங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. மணவாளனை மணவாட்டியை கொண்டு வாங்க. எந்த நாட்டுக்குள்ள ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. வேற வேற நாடுகளுக்குள்ள இருக்காங்கப்பா. அவங்க இருக்கிற பகுதியிலே கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. தேவ திட்டத்துக்குள்ள இருக்கணும்ப்பா. நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ள பிள்ளைகளா மாறணும்ப்பா. பரிசுத்த ஆவியான வழி நடத்தணும்ப்பா. பரிசுத்தமா வளர்க்கிற செய்யுங்க. தேவன் அருள் எப்போ மனுஷன் மூலியமா இணைந்துக்கிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியான ஜீவஸ்ல எழுதப்படணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. எங்களோட வாழ்க்கையில கத்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள், தீட்டான காரியம், அருவருப்பான காரியம், பொய்யான காரியம் எதுவா இருந்தாலும் எடுத்து போட்டுங்கப்பா. தேவ திட்டத்துக்குள்ள நாங்க வரணும்ப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ சிறு பிள்ளை முதற்கொண்டு முதியோர் எல்லாரையும் ரத்த கொட்டைகளை வேலையடையும்ப்பா. நிறைய குடும்பத்துல டிரைவிங் லைன்ல போறாங்க, வேற ஊருக்கு போயிட்டு இருக்காங்கப்பா. சில குடும்பத்துல காலவேளை வேலைக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனி போறாங்க. சில குடும்பத்துல வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க. எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்காங்க. எல்லாரையுமே உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். டீச்சர் ஜெபிக்கிறாங்க. எல்லாரையும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிக்கிறோம். இந்த மாசத்தினுடைய எல்லா தேவைகள் எல்லாம் கர்த்தர் கூட சந்திக்கிறோம். சில குடும்பத்திலே நிறைய தேவைகள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பான்னு சொல்லி பொறுமையோடு இருக்காங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மன நிறைவாய் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளோட தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. பூரண கிருபை உங்க பிள்ளைகள் மேல தங்கிடட்டும். சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில எந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் இருக்காங்களோ கர்த்தர் இறங்கி வரணும்ப்பா. பரம வைத்தியர் இறங்கி வரணும்ப்பா. உங்க பிள்ளைகளை அப்பா தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில ஹாஸ்பிட்டல் எந்த சூழலுங்களோ பூரண சுகம் வேணும். நம்முடைய தலைமுறை கரத்துல தொட்டு சுகமாக்கித்தாங்க. அவங்களுடைய தேவைகள் அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் வீஸ் அப்பா என்னென்ன சூழல் இருக்கிறாங்களோ கர்த்தர் அறிவிங்க. எல்லா உபத்திரத்துல மாற்றி வெளியில கொண்டு வாங்க. தீர்காயுஸ் தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட சந்ததியா இருக்கட்டும். இந்த கடைசி காலத்துல கர்த்தருக்கா எழும்பி பிரகாசிக்க கிருபை தாங்கப்பா. ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறட்டும்ப்பா. துதிக்கிற பிள்ளைகளா மாறட்டும்ப்பா. தேவையில்லாம செல்போன்லயோ நாடகம் பார்க்கறதுலயோ படம் பார்க்கல எந்த ஒரு குடும்பம் அடிமையா இருக்கக்கூடாதுப்பா. கர்த்தர் வேல் எடுத்து பாதுகாத்துங்க. உங்க நாம மட்டுமே எடுத்தோம். துதிகன மகிமெல்லாம் உமருக்கே செலுத்திடும். ஏசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் சகல காலத்தில் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.
for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.